வணக்கம். 2012 டெட்டில் கேட்ட மேக்ஸில் இருக்க சில கொஸ்டினை பற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அதில் அடுத்த கொஸ்டின் என்னென்னா, a + b + c என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 13 மற்றும் a² b² c² கூட்டுத்தொகை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 69 எனில் ab + bc + ca மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது சின்ன பிள்ளைகள் நம்ம 8ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். a + b + c ² நம்மளுக்கான ஃபார்முலா என்னென்னா a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இது நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாலாம் நம்ம போடுறதுக்கு நம்மளுக்கான நேரங்கிறது மிக குறைவு. இதை நம்ம எப்படி எளிய முறையில் ஞாபகம் வச்சுக்கலாம்? இது எப்படி எளிய முறையில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அவங்க கொடுத்துருக்கிறது ஒன்று ஸ்கொயர்டு இல்லாமல் இருக்குது, ஒன்று என்னத்தில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா, ஸ்கொயர்டு இல்லாததே நான் ஸ்கொயர்டாக மாற்றுறேன். இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த நம்பரை கழித்து அதை பாதியாக்குனா எனக்கு இவன் கிடச்சிருவான். ஏன் நான் பாதியாக்குறேன்? இங்கே பார்த்தீங்கன்னா ab + bc + ca தான் இருக்குது. ஆனால் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? 2ab 2bc 2ca இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க போகிறதுங்கிறது ஒரு பகுதி தான். அப்போ இது இந்த பெருக்கல்ல இருக்க இந்த காமனாக 2 எடுத்தோம்னா இதெல்லாம் என்ன ஆயிரும்னா வகுத்தலாம் வரும். எப்படி கணக்காக பார்க்குறப்ப நம்ம எளிமையாக இருக்கும். எப்படி செய்ய போகிறேன்னு நான் சொன்னேன், இந்த ஸ்கொயர்டு இல்லாததை ஸ்கொயர்டாக ஆக்க போகிறேன், ஸ்கொயர்டு உள்ளதை அப்படியே வச்சுக்க போகிறேன். இது ரெண்டையும் என்ன செய்ய போகிறேன்? கழிக்க போகிறேன். கழிச்சதை என்ன ஆக்க போகிறேன்? பாதி ஆக்க போகிறேன். இதுதான் யாரோட மதிப்புனா, அவங்க கேட்ட கேள்வியில் இருக்கிறது யார்? ab + bc + ca மதிப்பு. இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸ்கொயர்டு இல்லை a + b + c அதோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில்? 13. ஸ்கொயர்டு ஆக்கிட்டேன். இவன் யார்? 69/2. 13 ஸ்கொயர் பண்ணால் 13 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 169 - 69/2. 169ல் 69 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மீது என்ன கிடைக்கும்? 100. 100ல் பாதிங்கிறது நம்மளுக்கு விடைங்கிறது என்ன ஆயிடுது? 50. விடை என்ன கிடைக்குது? 50. விடை என்ன கிடைக்கும்? 50. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கொயர்டு இல்லாத ஸ்கொயர்டு ஆக்கிக்கிறேன், ஸ்கொயர் உள்ளதை அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன். வித்தியாசம்னா மைனஸ். கண்டுபிடிச்ச வித்தியாசத்தை என்னவா மாற்றுறேன்னா பாதியாக மாற்றுறேன். ஒரு நம்பரை பாதியாக்கிறோம்னா அது எதால் வகுக்கிறோன்னு அர்த்தம்? 2ஆல் வகுக்கிறோன்னு அர்த்தம். அடுத்து இந்த சீரீஸில் 4 அடுக்கில் 61, 4 அடுக்கில் 62, 4 அடுக்கில் 63, 4 அடுக்கில் 64 இதை கண்டுபிடிச்சி அந்த எண்களை ஃபுல்லாக கூட்டினோன்னா அதை வகுக்கக்கூடிய எண் என்னன்னு கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 9, 10, 11, 12. நம்ம என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், 4ஓட ஒற்றை மடங்கு, 4ஓட ஒற்றை மடங்கு, 4ஓட இரட்டை மடங்கு, ஒற்றை அடுக்கு மடங்கு கூட, ஒற்றை அடுக்கு மடங்கு, இரட்டை அடுக்கு மடங்கு, அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். சரி, இது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? ஒற்றை அடுக்குனா என்னென்னா, 4ஓட அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்துச்சுன்னா அது எந்த நம்பரில் முடியும்னு தெரியணும். எந்த நம்பரில் முடியும்னு தெரிஞ்சுக்கிறோம். 4ஓட ஒற்றை அடுக்கோட மடங்கு, 4ஓட அடுக்கு வந்து ஒற்றை அடுக்கில் ஒற்றை மடங்கில் இருந்துச்சுன்னா, 4ஓட அடுக்கு எதில் இருந்தால் ஒற்றை மடங்கில் இருந்துச்சுன்னா அவற்றின் முடிவு, அதாவது 1ஆம் இலக்க எண் எதில் முடியும்னா 4ல் முடியும். ஏன்னா நல்லா பாருங்கள், 4ஓட பவரில் 1 போட்டிங்கன்னா 4, 4ஓட பவரில் 3 போடுங்க, 4 × 4 × 4 நன்னாங்கு 16, 16 4 64. அங்கேயே நம்மளுக்கு எதில் தான் முடியும்? 4ல் தான் முடியும். அதே 4ஓட இரட்டை அடுக்கு, அப்போ 4ஓட ஸ்கொயர்டுன்னு அர்த்தம், நன்னாங்கு 16. அப்போ அதோட முடிவு தொகை எதில் இருக்கும்னா 6ல் முடியும். இன்னொரு 4ஓட இரட்டை அடுக்கு எடுத்துக்கோங்க, 4 பவரில் 4, 4 × 4 × 4 × 4, 4 தடவை பெருக்கணும், தொடர்ந்து பெருக்கணும் ஒரே எண்களால். இப்போ 4 4 16, அங்கிட்டு 4 4 16, 16 16 பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்குன்னா 256. இவற்றின் முடிவு தொகைங்கிறது என்ன கிடைக்கும்? 6. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இதை வகுக்கக்கூடிய எண் கேட்டிருக்காங்களா, நம்ம இதில் இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது, அதோட அடுக்கு ஒற்றையாக இருந்துச்சுன்னா 4ல் முடியும், அடுக்கு இரட்டையாக இருந்துச்சுன்னா இதில் முடியும், 6ல் முடியும். எடுத்துக்கோமா, 4 பவர் 61, 4 பவர் 62, 4 பவர் 63, 4 பவர் 64. இதோட அடுக்கு ஒற்றையில் இருக்கா, அது எதில் முடியும்? 4ல் முடியும். ப்ளஸ் இதோட அடுக்கு இரட்டையில் இருக்கா, எதில் முடியும்? 6ல் முடியும். இதோட அடுக்கு ஒற்றையில் இருக்கா, எதில் முடியும்? 4ல் முடியும். இதோட அடுக்கு இரட்டையில் இருக்கா, எதில் முடியும்? 6ல் முடியும். இப்போ இதோட கூட்டுத்தொகை பாருங்கள், 6 4 கூட்டுங்க 10, 6 4 கூட்டுங்க 10, 10 கூட்டுங்க 20. ஒரு எண் 0ல் முடிஞ்சால் அது கண்டிப்பாக இங்கே கொடுக்கப்பட்ட எண்களில் எந்த எண்களால் வகுப்படும்னா 10ஆல் வகுப்படும். எனக்குமே இந்த மாதிரி கணக்குக்கான எளிமையான விடை மேக்ஸிமம் 10ஆக இருக்கும். ஏன்னா இதை வகுக்கக்கூடிய எண்ணா மற்ற எண்ணா நம்ம எல்லா நம்பரையும் கண்டுபிடிச்சா தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ஒரு எண் 9ஆல் வகுப்படணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுத்துருக்க பேலன்ஸ் ஆன்சரை செக் பண்ணி பார்ப்போம். ஒரு எண் 9ஆல் வகுப்படணும்னா இதை வச்சு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த எண் 9ஆல் வகுப்புனா அந்த எண்களை ஃபுல்லாக கூட்டி அந்த கூட்டுத்தொகை 9இன் மடங்காக இருந்தால் அது 9ஆல் வகுப்படும். ஒரு எண் 11ஆல் வகுப்புனா 1 விட்டு 1 எண்களினோட வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு எண் 12ஆல் வகுப்படுதுன்னா முழு 12ஆக சொல்லி ஆகணும். இல்லைனா அந்த எண் வந்து 4ஆலையும் 3ஆலையும் வகுப்படும்
வகுப்பட்டுச்சுன்னா 4ஆலையும் 3ஆலையும் சேர்ந்து வகுப்படணும். இல்லைனா 6ஆலையும் 2ஆலையும் சேர்ந்து வகுப்பட்டு அந்த எண் எந்த எண்ணால் வகுப்படும்? 12ஆல் வகுப்படும். ரைட்டா? ரைட். இது அடுத்த ஒரு கணக்கு. எக்ஸ் ஒரு மிகை எண்ணாகும். ஒன்றுக்கு வேறுபட்டு இருப்பினும் எக்ஸ் ப்ளஸ் 1/xோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இது ஓரளவு தியரம், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியில் தான் இது வரும். என்ன எதை பற்றி நம்ம இங்கே பேசுகிறாங்கன்னா, எக்ஸுங்கிறது மிகை எண்ணு சொல்லிட்டாங்க. 2 மிகை எண்கள்ங்கிறது நம்ம இங்கே யார்? எக்ஸ் ப்ளஸ் 1/x. நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, 2 மிகை எண்களுக்கான சமத்துவமின்மை சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. அது எதை குறிக்கும்னா, 2 மிகை எண்கள்ங்கிறது நான் ஏவையும் பியையும் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏவையும் பியையும் மிகை எண்கள் நான் எடுத்துக்கிறேன். அவற்றோட சமத்துவமின்மை சமன்பாடு. சமத்துவம்னா ஈக்குவலாக போயிடுறது. ஆனால் இங்கே ஈக்குவலை பற்றி பேசலை. சமத்துவமின்மை கோட்பாடுங்கிறது எதை குறிக்குன்னா, 2ஐயும் கூட்டி நம்ம 2ஆல் வகுக்கிறது, அந்த 2 பேரையும் பெருக்கி ரூட் எடுக்கிறத விட கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே ஏங்கிறது யார்? எக்ஸு. பிங்கிறது யார்? 1/x. இந்த 2ஐயும் கூட்டுவோமா? எக்ஸு ப்ளஸ் 1/x பை 2 கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஏ இருக்கடம்லாம் என்ன போட போகிறீங்க? எக்ஸு. பி இருக்கடம்லாம் என்ன போட போகிறீங்க? 1/x. இப்போ எக்ஸு பெருக்கல் 1/x. இந்த எக்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஒன்று மட்டும்தான் ரூட்டுக்குள்ளே இருக்கும். 1 ரூட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 1/x கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த 2 எங்கே செய்யுது? O2 2. கீழே இருக்க 2 அங்கே போயிருதா? O2 2. அப்போ இதற்கான விடை என்னவாக இருக்கும்னா, கண்டிப்பாக இதோடக்கான விடைங்கிறது என்னவாக இருக்குன்னா, 2ஐ விட என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். 2ஐ விட அதிகமாக இருக்கும். விடை ஆப்ஷன் சி, கிரேட்டர் தன் 2. 2ஐ விட கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். நன்றி.